வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அமைச்சு அதிகாரத்தில் 8வது குறள். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி ஊழ இருந்தான் கூறல் கடன். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி ஊழ இருந்தான் கூறல் கடன். இதில் பாருங்கள், அறிகொன்று அறியான் எனினும் உறுதி கூறல் ஊழை இருந்தான் கடன். ஊழை இருந்தான் அப்படின்னா அருகில் இருப்பவன், பக்கத்தில் இருப்பவன், கூடவே இருக்கிறவன் அப்படின்ற பொருள். இங்கே அமைச்சர் அவரை குறிக்கும். அந்த காரியதரிசி அந்த மாதிரி எல்லாருக்கும் அது பொருந்தும். சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அறிகொன்று, அறி அப்படின்னாக்கா அறிவு, தேர்ந்தெடுத்த அறிவு. இப்போ இந்த அமைச்சருக்கு நம்ம முதல் குறள் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? இயற்கை அறிவு இருக்கணும், அது இல்லாமல் நூலறிவு இருக்கணும், அது இல்லாமல் உலகத்தோடு அந்த உலக இயல்பையும் புரிந்து கொண்டு சொல்லுகின்ற திறம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இத்தனை அறிவும் சேர்ந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அந்த அரசனுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லை, இங்கே அரசன் அப்படின்னா நிறுவன தலைவர் எல்லாரையும் வச்சுக்கலாம், அந்த தலைவன்னு வச்சுப்போமே, அந்த தலைவனுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிவுரை சொல்கிறான் இல்லையா, அவனையும் எல்லார் முன்னாடியும் இகழ்ந்து பேசுறதுக்கு தயங்கவும் மாட்டான். அதான் அந்த அறிகொன்று அப்படின்னு இந்த வார்த்தையை போடுறாரு. சரிங்களா? அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று புரிஞ்சிக்க மாட்டான், இன்னொன்று இகழ்ந்து பேசுகிறான். சரி, அப்படி தான் இவரை இகழ்ந்து பேசுகிறானே அவன் புத்திசாலியாக இருப்பானா அப்படின்னா அதுவும் இல்லை. அறியான் எனினும், ரெண்டு வந்துருச்சுங்களா? இவரோட புத்திசாலித்தனத்தையும் புரிஞ்சிக்கிறது இல்லை, அவனும் புத்திசாலியாக இரு. அறியான் எனினும் அப்படி இருந்ததுன்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல வேலை பண்ணுற ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு முறை சரி, 2 முறை சரி, நிறைய முறை இப்படியே நடந்துட்டு இருந்து இவர் சொல்கிறத கேட்குறதும் இல்லை, அவனுக்கும் அவன் தெரியறதில்லை, இவனை இகழ்ந்து பேசுகிறது அப்படின்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவார்? போருண்டாப்பா நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? எல்லோரும் நினைப்போம். ஆனால் ஒரு அமைச்சனா, ஒரு காரியதரிசியாக, ஒரு நிறுவனத்தில் அடுத்த படியில் இருக்கிறவங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா பாருங்கள், அறிகொன்று அறியான் எனினும் உறுதி கூறல் ஊழை இருந்தான் கடன் அப்படிங்கிறாரு. உறுதி கூறல் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கோ அந்த நாட்டுக்கோ நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவது அமைச்சருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பண்ணித்தான் ஆகணும், அவனுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அரசன் ஒருத்தனுக்காக மட்டும் அந்த அமைச்சர் அங்கே வேலை செய்யலை, அது அந்த நாட்டுக்காகவும் அந்த நிறுவனத்துக்காகவும் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால் அவன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இவர்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகிறதே தவிர குறைவதில்லை. அதனால் அவங்க விட்டுட்டு போக முடியாது, போகவும் கூடாது அப்படின்றது திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சரி, இது இல்லறத்தில் எப்படி பொருந்தும்? இது பொருட்பாலில் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லறத்துலேருந்து பொருந்தும். வெறும் அரசியல் மட்டும் அல்லது நிறுவனத்துக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது. என்னென்னா, ஒரு தலைவன் தலைவி அப்படின்ற 2 பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். இதில் ஒருத்தர் குடும்பத்தை நடத்துவாங்க, இன்னொருத்தர் அவருக்கு அந்த அறிவுரை சொல்கிற அந்த அமைச்சரோட நிலையில் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர்னால் அந்த தலைமை ஏற்று நடத்துகிறவங்க, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் சரியில்லை அப்படின்னாக்கா இன்னொருத்தர் இது எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இல்லற கடமையிலேருந்து விட்டு விலகி விட முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா, அவங்க சரியில்லை அப்படிங்கும்போது அவர்களுக்கும் சேர்த்து அந்த இரட்டை பொறுப்பையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டு நடத்த வேண்டும். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு கருவி, அவ்வளோதான். அந்த குடும்பம் நடந்து ஆகணும். அப்போ அந்த குழந்தைகள், அந்த வீட்டில் இருக்க வயசானவர்கள், அந்த உறவு நட்பு எல்லாத்தையும் பேணணும் இல்லைங்களா? ஆக அந்த இன்னொருவர் அந்த 2 பாரத்தையும் சுமக்க தான் வேணும், வேறு வழி இல்லை, விட்டுட்டு போக முடியாது. சரிங்களா? இந்த ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும், இல்லறத்துக்கும் பொருந்தும். அதுதான் சொல்கிறார். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி கூறல் ஊழை இருந்தான் கடன். அவனுக்கும் புரியாது, இகழ்ந்து பேசுவான், சொல்கிறதையும் கேட்க மாட்டான். அப்படி இருந்தாலும் பொறுத்து கொண்டு மற்றவர்களுடைய நன்மைக்காக அந்த அமைச்சன் செய்ய தான் வேணும் அப்படி. ஸோ இந்த குறளையும் இதுக்கு முதல் குறள் 2ஐயும் அமைச்சன் செய்ய வேண்டிய செயல்கள் சொல்ல. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை